மயிலாடுதுறையில் தங்கள் வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை சந்தித்து காவல் ஆய்வாளர் ஆறுதலாக பேசியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வீடுகளுக்கு நேரடியாக சென்று முதியவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்து வருகிறது. அந்த வகையில் காவல் ஆய்வாளர் சுப்ரியா திருமஞ்சன வீதியில் வசிக்கும் வயதான தம்பதியை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் அவர்களுக்கு பழங்களையும் வழங்கி ஆறுதலாக பேசினார். காவல்துறையின் இந்த முன்னெடுப்பு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. வெளியில சில பீப்புள்ஸ் வராங்க. மேல மாடியில நேற்று 8:30 போல ஒருத்தர் வந்துட்டு போனாரு. அப்புறம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதனால நாங்க போலீஸ்ல இருந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க எங்களை பார்த்து எங்களுக்கு தேவையெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா வீட்டில் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. டெய்லி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னா எங்கள் ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப தைரியத்தையும் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. எங்கள் பசங்களாம் வெளியூர்ல இருக்காங்க. அதனால எங்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இவங்க தான்.